Taste the Daily. பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைச்சவர் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சி. தாமோதரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அருமைச்சவர் திரு உடுமலைப்பேட்டை கே. ராதாகிருஷ்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் வி. எஸ். சேதுராமன் அவர்களே மற்றும் தோப்பு அசோகன் அவர்களே, மரியாதைக்குரிய இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பொள்ளாச்சி நகரகழக செயலாளர்களே, வாரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விவசாய பகுதி மக்களே, கைத்தறி நெசவாளருடைய சங்கத்தைச் சேர்ந்தவர்களே மற்றும் பல்வேறு அமைப்பை சேர்ந்த தலைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நெடிகளந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சி நான் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல தான் வைக்கிறேன். ஆனால் இங்கே ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி உருவாக்கிட்டாங்க. நான் இதுவரைக்கும் நடந்ததுலேயே ஒரு மாவட்டத்துக்கு ஒரே கூட்டம் தான். அது 5 தொகுதி இருந்தாலும் சரி, 10 தொகுதி இருந்தாலும் சரி, ஒரே இடத்துல தான் நாங்கள் வச்சோம். ஆனால் இங்கே இருக்கின்ற நம்முடைய சகோதரர் எஸ்.பி. வேலுமணி அவர்களும் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் எங்கள் பகுதியிலே விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு தொழில் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கின்றது. நீங்கள் ஒரே மாவட்டத்தில் ஒன்றாக வைத்து விட்டால் அதிகம் பேர் பேச முடியாது. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கின்றது. அதனால் இங்கே பொள்ளாச்சியிலே இந்த ஆலோசனை கூட்டத்தை வைக்க வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டதுக்கிணங்க தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். எங்களுடைய கஷ்டத்தையும் பார்க்கணும். நேற்று இரவு நாங்கள் 1:30 மணிக்கு தான் வந்து படுத்தோம். உங்களுக்கு தெரியும், காலையில் எழுந்திருச்சு பல பிரச்சனைகள் எல்லாம் அதையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ உங்களை எல்லாம் வந்து சந்திச்சுக்கிறோம். இங்கே முதல் கைத்தறி நெசவாளர்கள் இங்கே தன்னுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் அவரே சொன்னார், பசு வீடுகள் கட்டி கொடுத்ததை சொன்னார். மீண்டும் அதிமுக ஆட்சியாளர்கள் பசு வீடுகள் தொடரும். அதுவும் இப்போ கூடுதலான நிதி ஒதுக்கி செய்யப்பட்டு நல்ல தரமான பசு வீடுகளை காங்கிரீட் வீடை கட்டி கொடுக்கப்படும். அது மட்டும் திருமண உதவி திட்டத்தின் கீழே இப்போ நாங்கள் புதுசாக அறிவிச்சிருக்கிறோம். அவளுக்கு பட்டு சேலை, பட்டு வேஷ்டி, அதுவும் உங்களுடைய கைத்தறியில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கைத்தறி நெசவுகள் துணி நெய்யப்பட்டு அதிகமாக தேக்க நிலை அடைகின்ற பொழுது என்னை சந்தித்து கோரிக்கை வச்சீங்க. கோரிக்கை ஏற்று சுமார் 350 கோடி இதற்காக மானியம் கொடுத்தோம். அதிமுக ஆட்சி ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை அதையும் நாங்கள் கொண்டு வந்தோம். சிறந்த நெசவாளருக்கு விருதுகளை கொடுத்தோம். கொரோனா காலத்தில் அந்த நெசவாளருடைய கோரிக்கை ஏற்று 2000 ரூபாய் கொடுத்தோம். 1,57,997 பேர் கொடுத்தோம். 32 கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்தோம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். என்ன நீங்கள் உபகரணங்கள் நிறுத்தப்பட்டதாக சொன்னீங்க, மருத்துவ காப்பீடு நிறுத்தப்பட்டதாக சொன்னீங்க. அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட அந்த திட்டங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறுத்தப்பட்டதாக இங்கே தெரிவித்திருக்கின்றீர்கள். இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் எந்தெந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே தொடரப்பட்டதோ அதையெல்லாம் மீண்டும் தொடரும். சேம்பர் காம்பர்ஸ் சொன்னாங்க, ஒரு நிறுவனம் 500 கோடி வேணும், ஒரு மாவட்டத்தை உருவாக்கினா 500 கோடி வேணும். ஆனால் இந்த ஆட்சியில் பணம் இல்லை, முதல் தெரிஞ்சுங்க. அதனால தான் இன்னும் ஒரு மாவட்டத்தை கூட அறிவிக்க முடியல. நான் இருக்கும்போது 6 மாவட்டத்தை அறிவிச்சேன். 6 மாவட்டம் நிதி ஆதாரத்தை உருவாக்க முடியல. நிதி ஆதாரம் எப்படி இருக்குதுன்னே தெரியல. இப்போ 4,38,000 கோடி 4 வருஷத்துல வாங்கிட்டாங்க. இந்த வருஷம் 1 லட்சம் கோடி வாங்குறாங்க. இப்போ 5 ஆண்டுல 5,38,000 கோடி கடன் வாங்கிடுவாங்க. கடந்த 73 ஆண்டு காலமாக 2021 ஆண்டு வரை 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி செய்து 21ஆம் ஆண்டு தமிழகத்தினுடைய கடன் 5,18,000 கோடி. கொரோனா காலத்தில் ஒரு ஆண்டு வருமானமே கிடையாது, செலவு 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு பண்ணணும். இப்போ 5 ஆண்டுல இந்த ஆட்சி முடிகின்ற பொழுது 5,38,000 கோடி என்றால் திட்டத்திற்கு எங்கே பணம் இருக்கு என்பதை முதல்ல யோசனை பண்ணணும். பணம் இருந்தால் தான் மற்றதை செயல்படுத்த முடியும். இருந்தாலும் இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு அதிமுக அரசாங்கம் செயல்படும். அதோட இங்கே
ஈழுவான் தியா இந்த ஜாதி சான்றிதழ் பற்றி இங்கே சொன்னாங்க. அதிமுக ஆட்சியில் நல்லா கிடைச்சது. 4 ஆண்டுகளாக இன்னைக்கு ஓபிசி இன்னைக்கு வழங்குவதற்கு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டாங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். தென்னை விவசாயிகளை பற்றி சொன்னாங்க. நிறைய செஞ்சிருக்கிறோம். அண்ணன் தாமோதரன் அண்ணன் இங்க வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கும்போது நிறைய செஞ்சார். அதெல்லாம் கூட நிறைய இருக்குது. ஆகவே தென்னைக்கு இந்த வாடல் நோய் நீங்க சொன்னீங்க, அதை கட்டுப்படுத்துவதற்கு கூட அதிமுக அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுத்தோம். அதற்காக இன்றைக்கு மத்திய அரசுகிட்ட நாங்கள் நிதி கேட்டு பெற்று கிட்டத்தட்ட 754 கோடி 754 கோடி அதற்காக நிதி பெறுவதற்கான முயற்சி எடுத்து முதல் கட்டமாக 20 கோடி கொடுத்தாங்க. அந்த வெள்ளை பூச்சிலாம் விழுந்தது. அந்த பூச்சியை விழுங்குறதுக்கு இன்னொரு பூச்சி விழுந்ததுக்கு கூட நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலமாக அம்மாவுடைய ஆட்சியில் இருக்கும்போது 100 ஏக்கர் நிலம் தென்னை விவசாயிகளுக்காக தென்னை சிறப்பு உற்பத்தி மையம் எக்ஸலன்சி சென்டர் மற்றும் தென்னை நாட்டு பண்ணைக்காக வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, நீராப்பானம், அதுவும் சில சட்ட விதிகள்லாம் சட்டமன்றத்தில் அதை தளர்த்தி நீராப்பானம் தயாரிப்பதற்கு கொடுத்தோம். இந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்டதாக சொன்னாங்க. அதே போல கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலை குறைஞ்ச பிறகு நான் மத்திய அரசு கிட்ட நம்முடைய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் அண்ணனுடைய சகோதரர் வேலுமணி அவர்களும் கோரிக்கை வச்சாங்க. தென்னை பயிரிட்டுக்கிற விவசாயிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க, இந்த கொப்பரை தேங்காயினுடைய விலை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அதை மத்திய அரசு கொடுத்த உடனே 111 ரூபாய் 80 காசு உயர்த்தப்பட்டாங்க. அப்ப விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகள் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தேங்காயை பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு கஜா புயல நம்ம மாவட்டம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா தென்னைங்கிற போது தமிழ்நாடு முழுவதும் பயிரிடுறாங்க. அதற்கு அந்த விவசாயிகளுக்கெல்லாம் இழப்பீட்டு தொகை அதிகமாக கொடுத்தோம். மீண்டும் அந்த தென்னை நாட்டு தனியாக கொடுத்து மறுபடியும் அதை வளர்க்கறதுக்கு மானியம் கொடுத்தோம். இவ்வளவு நாங்க கொடுத்தோம். அதிமுக ஆட்சியை கண்ட பொழுது கொடுத்தோம். அதோட வறட்சி நிவாரணம், இன்னைக்கு கடுமையா வறட்சி நிவாரணம் என்ற பொழுது விவசாயிகள் பயிரிட்ட பயிர்களெல்லாம் சேதமடைந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் 2248 கோடி வறட்சி நிவாரணம் நாங்க தான் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் மெத்தேடில் நம்முடைய பொள்ளாச்சியை தேர்ந்தெடுத்து அதுல கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர் எடுத்து 500 கோடி ரூபாயில அந்த இஸ்ரேல் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கும் போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதனால அந்த திட்டம் கைவிடப்பட்டது. தென்னை நார் உற்பத்தியை பற்றி சொன்னாங்க. அது முழுசா அதில் சொல்லல, இருந்தாலும் அதை அதிமுக ஆட்சி வந்த பிறகு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆயக்கட்ட பகுதியில் இன்னைக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அந்த பாசன பகுதியெல்லாம் இன்றைக்கு மனையாக பிரித்து விற்கப்பட்ட காரணத்தினாலே அதில் எவ்வளவு மனை விற்கப்பட்டுகிறதோ அதற்கு தக்கவாறு ஆயக்கட்ட பகுதியை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இது ஆய்வு செய்யப்பட்டு அதில் எவ்வளவு தண்ணீர் விடப்படுகிறது, அதுக்கு எவ்வளவு நீர் தேவை, எவ்வளவு ஏக்கர் பாசனம் பெற வேண்டும், இன்னும் புதுசாக ஏதாவது கால்வாய் வெட்ட வேணுமா, இதையெல்லாம் கணக்கிட்டு அந்த தண்ணீரை முழுமையாக பயன்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லையோர பகுதியில் தடுப்பணை கட்ட வேண்டாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தொடர்ந்து வற்புறுத்தி 31 தடுப்பணைகளை கட்டணும். அது மட்டுமல்ல, இங்க மட்டுமல்ல, காவிரி ஆற்றில் தடுப்பணை கட்டணும். இன்றைக்கு குறிப்பிடுகின்ற பொழுது கூட இங்க சொன்னாங்க, சரபங்க நதி பற்றி சொன்னாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அத்திக்கடை அவனாசி திட்டம் பல ஆண்டுகளாக போராடிட்டு வந்த திட்டத்தையும் நாங்கள் தான் கொண்டாந்து நிறைவேற்றோம். முழுக்க முழுக்க மாநில நிதி, மாநில அரசாங்கத்துடைய நிதியில் இருந்து தான் இந்த திட்டத்தை நாங்கள் அதே மாதிரி நூறேரி, என்னுடைய சேலம் மாவட்டத்தில் நூறேரி திட்டத்தையும் நாங்கள் தான் கொண்டாந்து நிறுத்தினோம். கல்குவாரி கிறிஸ்தர் இங்கே குறிப்பிட்டார்கள். அதையெல்லாம் இப்பொழுது என்னென்ன நிலையிலே இருக்கின்றது அதை தொழில் சிறப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே போல ஆனைமலை விவசாய சங்க குடிமராம் திட்டத்தை பற்றி பேசினாங்க. அதிமுக ஆட்சியில் தான் பல ஆண்டுகளாக தூர்வாரம் இருந்த ஏரிகள்லாம் விவசாய பங்களிப்போடு தூர்வாரப்பட்டு அதில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு இலவசமாக அளிக்கப்பட்டது. அந்த திட்டத்தில் 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்குது. அதில் 6,000 ஏரிகள் தான் முதற்கட்டமாக நாங்கள் தூர்வாரி இருக்கோம். எஞ்சி ஏரிகள் அனைத்தும்
தூர்வாரப்படும். முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்புடைய இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். EIP அந்த பாசனத்தில் இருக்கின்ற அதில் இருக்க லஸ்கர் எல்லாம் நியமிக்கவில்லை, அதனால கால்வாய்கள் எல்லாம் முறையாக பராமரிக்கவில்லை என்ற கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. அதற்குண்டான தீர்வு காணுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். பால் உற்பத்தியாளர்கள் பற்றி இங்கே சொன்னாங்க. அது நானும் சேர்மனாக இருந்தது 1992 96 வரை நான் சேலம் டைரி சேர்மனாக இருந்தேன். இப்போ சேலம் டைரி சேர்மன் தான் இந்தியாவிலே சிறந்த பால் பண்ணை என்று முதலாக நான் தான் தேசிய அளவில் பரிசு பெற்றேன். 2வது பிரைஸ், 3வது 3 வருஷம் தொடர்ந்து நாங்கள் அங்கே தேசிய விருதை நாங்கள் பெற்றோம். அந்த அளவுக்கு சிறப்பாக நிர்வாகம் பண்ணி சுமார் 3.5 கோடி ரூபாய் அந்த காலகட்டத்தில் பேங்கில் டெபாசிட் செஞ்சு வச்சுட்டு வந்தேன். நான் சேர்மனாக இருக்கின்ற காலத்தில் இன்றைக்கு அந்த சேலம் பால் பண்ணை சிறப்பான முறையில் செயல்பட்டு சுமார் 3.50 கோடி நிதியை டெபாசிட்டாக வச்சுட்டு வந்தோம் உடனுக்குடன். அதனால் இப்போ நம்ம விவசாயிகளுக்கு பல திட்டங்களை கொடுக்கணும். விவசாயம்னா உபதொழில் இருப்பது கால்நடை வளர்ப்பு. அதை எல்லா விவசாயிகளும் கால்நடை வளர்க்குறாங்க. இந்த தொழில் சிறக்க வேண்டும். அதுமுறை விவசாய தொழிலாளி நிறைய கரை மாடல் வச்சுருக்காங்க. அவர்களுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் என்பதற்காக நான் வெளிநாடு சென்ற பொழுது பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். அங்கே ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு நாளைக்கு 1,35,000 லிட்டர் பால் உற்பத்தி பண்ணுறாங்க. அதை நாங்கள் ஆய்வு செஞ்சோம். ஆய்வு செஞ்சு நம்முடைய விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலுக்கும் இலவசமாக கலப்பின பசுக்களை நம்முடைய மாநிலத்து சீதோசனங்களுக்கு தக்கவாறு அதை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 1000 கோடியில் 1020 ஏக்கராவில் என்னுடைய சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இடையில் அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று அடிக்கல் நாட்டி அந்த பணி நிறைவு பெறுகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. முதல் கட்டமாக நான் இருக்கின்ற பொழுது அங்கே கால்நடை மருத்துவக் கல்வி ஆராய்ச்சி நிலையத்தை துவங்கிட்டேன். இன்ன வரைக்கும் நான் போராடி போன ஆண்டு தான் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை திறந்து வச்சாங்க. ஆனால் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் மட்டும் வந்திருந்தா கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய பசு ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் தான் கிடைக்குது. இதே கலப்பின பசு வருகின்ற பொழுது சுமார் 40-45 லிட்டர் பால் நமக்கு கொடுக்கின்ற அளவிற்கு பசுவை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்குறோம். விவசாய தொழிலாளி கொடுக்கின்றோமோ இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். நீங்கள் 3 பசு வளர்ப்பதில் 1 பசு வளர்த்தா போதும். இன்னைக்கு 2 பசு வளர்த்தாவே விவசாய குடும்பத்திற்கு அந்த வருமானம் நமக்கு மாதம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இந்த பேசிகள் தான் இன்னைக்கு 1000 கோடியில் அவ்வளோ பெரிய திட்டத்தை கொண்டாந்து அழகான கட்டடம்லாம் காட்சி தான் அளிக்கிற ஒழிய நான் நடைமுறைக்கு வரல. அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த ஆராய்ச்சி நிலையம் முழுமையாக பணி தொடங்கப்பட்டு அதன் மூலமாக விவசாயிகளுக்கு இந்த கலப்பின பசுகளை உருவாக்கி தரும். அதே மாதிரி இந்த ஆடு வளர்ப்பு அதே மாதிரி தான். இன்றைக்கு நம்ம வளர்க்கிற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ தான் கிடைக்கும். ஆனால் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக அந்த கலப்பின ஆடுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு தருகின்ற பொழுது, விவசாயி தொழிலாக்கி தருகின்ற பொழுது ஒரு வருடத்திற்கு 40 கிலோ எடை கொண்ட ஆடாக கிடைக்கும். இதுவும் இலவசமாகத்தான் இதெல்லாம் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, இந்த கால்நடைகளுக்கு ஏற்படுகின்ற நோய் இதை விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும். ஆடிட்டோரியம் அழகாக கட்டி வச்சிருக்கிறோம். விவசாயிகளை ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 2 நாளைக்கு ஒரு மாவட்டத்துக்கு அங்கேயே பேருந்து வசதி, அவர்கள் விவசாயிகள் தங்குவதற்கு வசதி, ஆடிட்டோரியத்தில் அவர்கள் படம் போட்டு அந்த பசுக்கு என்னென்ன நோய் தாக்குது, அந்த நோயுடைய அறிகுறி என்ன, அதை எப்படி குணப்படுத்துறது, இதையெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த கால்நடை மருத்துவ கல்லூரி கால்நடை பூங்காவில் அதோட கோழிக்கு என்ன நோய் வருது, இங்கெல்லாம் கோழி பண்ணை நிறைய வச்சிருக்கிறீங்க. அந்த கோழி என்னென்ன ரக கோழி எப்படி வளர்த்துறது, அதுக்கு என்ன நோய் தாக்கம், எவ்வளோ உற்பத்தி இருக்குது, இதெல்லாம் அந்த ஆராய்ச்சியில் கிடைக்கும். ஆடுகள், பன்றி, மீன், இதெல்லாம் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு நான் விவசாயி இருக்கிற காலத்தினால விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். அதான் அவருடைய உபத்தொழில் கால்நடைகள். இதுக்குன்னு தனியாக போய் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த அரசாங்கம் அதை சரியா முறையா செயல்படுத்தலை, இதெல்லாம் முடக்கி வச்சிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சியாளர்கள் விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பால் உற்பத்தியை பெருக்குவது மட்டுமில்ல, தேவையான அளவுக்கு விலை கிடைக்கின்ற சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கப்படும். அண்ணன் கல்லு நல்லசாமி அவர்கள் பல முறை என்ன சந்திச்சு கொடுத்துருக்கிறாரு. இது சாதாரண விஷயம் இல்லை. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமையா இருக்குது. ஒரு பிரச்சனையில் வருகின்ற பொழுது இன்றைக்கு பல பேர் இருக்கிறாங்க, பல பேர் ஆதரிப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி என்பது எல்லாத்தையும் சமாளிச்சா தான் ஆட்சிக்கு வர முடியும். எல்லாத்துக்கும் கஷ்டம்.
நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. எனக்கு கூட தான் கஷ்டம் இருக்குது. நானும் தான் தென்னை மரம் வச்சிருக்கிறேன். ஒரு 500 மரம் இருக்குது. என்ன செய்யறது? ஆக கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தான் நம்ம முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். அதையும் எதிர்காலத்தில் காய்கறி விவசாயிகள், இங்க காய்கறி வியாபாரிகள் சொன்னாங்க, கடையெல்லாம் தனியாருக்கு கொடுத்துட்றாங்க. உண்மையாக காய்கறி வியாபாரம் செய்வர்களுக்கு கடை கிடைக்கல சொன்னாங்க. வாடகை அதிகமாக இருப்பதாக சொன்னாங்க. அதே போல காந்தி மார்க்கெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு செயல்படுத்துக்கு உண்டான முயற்சி எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, லாரி டிப்பர் சங்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய குறைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. டீசல் விலையெல்லாம் உயர்வு, அதனால அந்த லாரி வாடகை உயராமல் இருக்குது, அதனால அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பல பேர் பேசியிருக்கிறாங்க. பல பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால அந்த வாய்ப்பு கிடைக்காதவர்கள் நீங்கள் மனுவா கொடுங்க. அதையும் ஆய்வு செய்து எங்களால் என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் நம்ம செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுப்போம். ஒன்றை மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த நிதி பகிர்வு, நிதி பகிர்ந்து கொடுக்கிறது பல துறை இருக்குது. எல்லா துறைகளுக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடுத்து எல்லா துறையும் வளர்ச்சி செய்யப்பட்டது. இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன செய்யறாங்கன்னே தெரியல. இவ்வளவு கடன் வாங்கிட்டாங்க. இந்த கடனை எப்படி திருப்பி கட்டுறது? பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்கும். எனவே இன்னைக்கு ஒரு அரசாங்கம் என்பது வீட்டை பொறுத்த வரைக்கும் தான். வீட்டில் எப்படி அதிக கடன் வாங்கினா திருப்பி செலுத்த முடியாது. அதனால பல பேர் எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாகப்பட்டார் என்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே தெரிஞ்சிருக்கிறோம். அதே போல ஒரு அரசாங்கம் அதே மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கடன் வாங்கின பொழுதுதான் அதை திருப்பி செலுத்த முடியும். அளவுக்கு மீறி கடன் வாங்கிவிட்டால் அதை திருப்பி செல்வதற்கே புதிய வரிகள் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டோம். அப்படித்தான் இந்த அரசாங்கம் வரி போட்டுட்டு இருக்குது. கொஞ்சம் நெஞ்சம் வரி இல்லை. இவ்வளவு வரி போட்டு இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலும் எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லை. அதிமுக ஆட்சி எடுத்துல கோவை மாவட்டத்துக்கு அவ்வளவு திட்டத்தை கொண்டாந்துருக்கிறோம். அவ்வளவு சாலைகள் கொடுத்திருக்கிறோம், பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம், குடிநீர் திட்டத்தை கொண்டாந்துருக்கிறோம், தடுப்பணை கட்டியிருக்கிறோம். இன்னும் பல்வேறு திட்டங்கள் இந்த பொதுமக்களுக்கு என்னென்ன வசதி கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் அதிமுக ஆட்சியிலே அதிகமாக நாங்கள் செயல்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அதுபோல இன்றைக்கு கால்வாயெல்லாம் கூட காங்கிரீட் கால்வாயாக மாற்றி ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாம கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு கூட அந்த நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். ஏன்னா எல்லாமே விவசாயிகள் கொடுக்கின்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் அரசாங்கம் பரிசீலித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதுவும் ஆனைமலை நல்லாறு திட்டம், அது ஏற்கனவே இங்கே பேசினாங்க. பரமைக்குளம் ஆலியார் திட்ட ஒப்பந்தம் மறு ஆய்வு, இதெல்லாம் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அறிவிச்சார் எஸ் பி வேலுமணி அவர்களும் அண்ணன் பொல்லா ஜெயராமன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் இருந்த திரு கே.சி. கருப்பன் அவர்கள் அழைத்து நேரடியாக கேரள முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தணும். 2-3 கட்டம் அந்த உயர் அதிகாரிகள் மட்டத்திலே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பாண்டியாடு பண்ண மூலம் இது எல்லாமே நாங்கள் பேசணும். ஆனால் கேரள முதலமைச்சர் கவனமாக கேட்டுட்டு இருந்தார். ஒரு நல்ல சொல்ல வெண்ணெய் திரண்டு வரும்போது சட்டி உடைகிற கிடக்கிறா. இன்றைக்கு நல்லா போயிட்டு இருந்தது. அதில் கூட சொன்னார், பரவாயில்லைங்க, கேரள முதலமைச்சர் இவ்வளவு இணக்கமா பேசுவார் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நாம சொன்னதெல்லாம் நியாயமான கருத்தை அவற்றை எடுத்து சொன்னோம். அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். அவர்களும் ஒரு இசைவு தெரிவிக்கின்ற விதமாக முதல் கட்டமாக நம்ம அதிகாரி மட்டத்திலே பேசலாம், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மட்டத்திலே பேசி இதை எப்படி 2 மாநிலத்திற்கும் பிரச்சனை இல்லாம செயல்படுத்தலாம் என்ற திட்டத்தை கொடுத்து 2 மாநில உயர் அதிகாரிகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரி கேரளாவுக்கு சென்று அங்க இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுப்பணித்துறை செயலாளரோடு கலந்து பேசினாங்க. அங்க கேரளாவில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதே போல அங்க இருக்கின்ற IAS செக்ரட்டரிகளும் இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நம்முடைய அதிகாரிகளோடு கலந்து பேசி அப்படி நல்லா சுமூகமான நிலை போயிட்டு இருந்தது. ஆனா ஆட்சி மாற்ற பிறகு இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி வந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் அதற்கு உண்டான முயற்சி எடுக்கல. அதனால அப்படியே நின்று விட்டது. அது மட்டும் இல்லாம விவசாயிகள் இன்னும் பல கோரிக்கைகளை கொடுத்தாங்க. நான் பல இடத்துக்கு போறேன்ல, எல்லாமே விவசாயி தானே. விவசாயிகள் எந்தெந்த விதத்தில் பாதிக்கிறார்கள், அந்த பாதிப்பில் இருந்து மீள்வதற்கு உண்டான முயற்சி எடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அதிமுக ஆட்சியில் தான் நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை தள்ளுபடி. அதே போல விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வேணுங்க.
உங்க மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையில் தான் 24 மணி நேரம் விவசாயத்துக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் அறிவிப்பு கொடுத்து ஜீவோ போட்டு நடைமுறைப்படுத்தும். இந்த அரசாங்கம் வந்து மும்முனை விவசாயத்துக்கு கட்டுப்படுத்தி இருக்குது. ஷிப்ட் முறையில் தான் கொடுப்பதாக எனக்கு தகவல். ஆக அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனை என்பது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து அதை விடுவித்து அவளுக்கு தேவையான வசதிகள் செய்வதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ளும் என்று தெரிவித்து, இன்னும் பல அமைப்பை சேர்ந்தவர்கள் இங்கே கொடுத்திருக்கிறீங்க, கைத்தறி நெசவாளர் ஆகட்டும், இன்னும் பல அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கின்றீர்கள். நீங்க மனு மூலமாக கொடுங்க. அதையெல்லாம் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் எங்களுடைய அரசு நிச்சயமாக ஆட்சி அமைந்தவுடன் அதிமுக அரசு செயல்படுத்தும் என்ற செய்தியை சொல்லி அழைப்பை ஏற்று வந்து இங்கே கருத்துக்களை சொன்ன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.